வணக்கம். ஓம் சாந்தி. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு சித்திரக்கலை என்று கூட கூறலாம். இந்த சித்திரக்கலைக்கு சிற்பி பரமாத்மாவே நம்மை அழகான சிற்பங்களை எப்படி செதுக்குவது என்பது பற்றி கூறுகிறார். நாமே அந்த சிற்பம். அவைகளுக்கு இறைவன் செதுக்கக்கூடிய சிற்பம் நான் தான். அதை எப்படி செதுக்குவது என்று இறைவன் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த வாழ்க்கையே ஒரு அழகான ஒரு கேன்வாஸ், சித்திரம் வரைகிற கேன்வாஸ்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுல கர்மங்கள் அப்படிங்கிறது தான் எழுதுகோல் அப்படின்னு சொல்லலாம். அதுல இறைவன் அமர்ந்து அந்த சித்திரத்தை எவ்வளவு அழகாக நம்ம வரையணும் அல்லது சிற்பி போல எப்படி அதை செதுக்கணும் அப்படிங்கிறத தினம் தினம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ ஒரு பரமாத்மாவோடைய கைடன்ஸ்ல நம்ம அழகான சித்திரத்தை செதுக்கும் பொழுது நான் என்னை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அதே போல நம்ம அந்த சிற்பத்தை செதுக்கணும். அப்போ சொல்லுவாங்க இல்லையா, பொதுவா இறைவன் இந்த பூமியில மனித ஆத்மாக்களை படைக்கும் பொழுது ரொம்ப அழகான ஆத்மாக்களை படைக்கிறார். அது அவர் எப்படி விரும்பினாரோ அப்படிதான் இந்த உலகத்தை அவர் படைக்கிறார். ஸோ அதனால அவர் விரும்பியபடி நான் என்னுடைய சிற்பத்தை செதுக்கணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னாக்க, அதுக்கு இந்த உயர்ந்த ஞானம் தேவை. அப்ப ஞான கடலான பரமாத்மா 5000 வருடங்களுக்கு பிறகு இந்த பூமியில நமக்கு இந்த ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கிறார். பயிற்சி கொடுத்து நம்மள இந்த ஓவியத்தை வரையலாம், சிற்பங்களை வரையறதுக்கு செதுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்போ சொல்றோம் இல்லையா, ட்ரைனிங் இஸ் எ ரெய்னிங். அப்போ அந்த ஒரு மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழை ரெய்னிங்லேருந்து ஒரு கிரீனரி ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போ இந்த ஒரு இலையுதிர் காலம் முடிஞ்சு பெய்யக்கூடிய அந்த மழை அதிலிருந்து உடனேவே என்ன ஆகுதுன்னா பசுமை நிறைந்து போயிடுது. அப்போ இந்த சிருஷ்டியில இலையுதிர் காலம் இப்போ வந்திருக்கு. அந்த நேரத்துல பரமாத்மா நமக்கு ட்ரெயினிங்கையே மழை மாதிரி பொழிகிறார். இந்த கீதை ஞானம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கையோடைய ஒரு பிராக்டிக்கல் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு ட்ரைனிங் அவரை கொடுக்க கொடுக்க இந்த ஞானத்தை கேட்டுட்டு நாம் ரொம்ப அழகான வெறும்னே சிற்பங்களை செதுக்கிறது மட்டும் இல்லை, அந்த சிற்பங்களில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு இந்திரியங்களும் எப்படி இருக்கணும், அந்த முகத்தோடைய கண்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும், அது எவ்வளவு ஈர்ப்புடையதாக இருக்கணும், இதை தான் தினமும் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஞானத்தோடைய இந்த விஷயங்களை கேட்கும் பொழுது நிச்சயமா நம்ம என்னுடைய பிராக்டிக்கல் வாழ்க்கையில நான் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு இதை இணைத்து பார்க்கணும். அப்பதான் நம்ம அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதை உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க முடியும். இப்போ அடுத்ததா பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார்? ஏன்னா ஸ்தித பிரக்ஞனை பத்தி கேட்ட அர்ஜுனன் ஞானத்தை நிலை பெற்றவன் எப்படி இருக்கணும், அப்புறம் ஸ்திர புத்தி உடையவன் எப்படி இருக்கணும், இல்லை இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராரு. அடுத்ததா தஸ்மாத்யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வஷஹ, தஸ்மாத்யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வஷஹ இந்திரியாணேந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, இந்திரியாணேந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. திரும்ப திரும்ப இங்க பரமாத்மா முக்கியமான ஃபோக்கஸ் எங்க கொடுக்கிறார் அப்படின்னாக்க, இந்திரியங்களை எப்படி கட்டுப்படுத்தணும், எப்படி வழி நடத்தணும். அப்போ யார் இந்த மகாபாகோ ரொம்ப புஜபலம் உடையவனே அர்ஜுனனே, நிகிரஹீதானி சர்வசா, எல்லா விஷயங்கள்லிருந்தும் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும், ரெஸ்ட்ரெயின்டு மைண்ட் செட்டுன்னு சொல்லலாம். இதை நிகிரஹீதானினா இன்னொரு அர்த்தமும் இருக்கு, டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடாது. இது எனக்கு வேணும், இது வேண்டாம், இவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம், இது கிடையாது, அப்படி இல்லை. நிகிரஹீதானி சர்வசா. அப்போ ஒரே மாதிரியான மனோபாவத்தோடு இந்திரியங்களை, இந்திரியார்த்தேப்யா, இந்திரியங்களை யார் கட்டுப்படுத்துறாங்களோ அவனுடைய ஞானம் நிலை பெற்றதாக இருக்கும். தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, அப்படிப்பட்டவனுடைய ஞானம் நிலை பெற்றதாக இருக்கும். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு ஒரு வழிபோக்கன் போய்கிட்டே இருக்கான். அவன் வழியில் ஒரு சிட்டியிலிருந்து இன்னொரு சிட்டிக்கு அவங்க போகணும்.
வழியில ரொம்ப இருட்டு, காடு மாரி இருக்கு ஒரு இடம். போய்க்கிட்டே இருக்கும்பொழுது இடத்துல வழி தெரியாததுனால இருட்டுல ஒரு இடத்துல கால வச்சுடுறான். அது கால வச்ச உடனே அப்படியே அது அப்பதான் தெரியுது ஒரு பெரிய குழி அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போய்க்கிட்டே இருக்கான். அப்ப அவசரத்துல ஏதோ ஒரு கையில ஒண்ணு தென்படுறது. அத பிடிக்கிறான். அத பிடிச்ச உடனே அத பிடிச்சு தொங்கிக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு மழை பெய்யறதுக்காக மின்னல் மின்னுது. அப்ப அத மின்னும் பொழுது தான் அவன் பார்க்கறான். அது ஒரு ஆலம் விழுது அவன் பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த மின்னலோடைய வெளிச்சத்துல கொஞ்சம் கீழ பார்க்கும் பொழுது ரொம்ப ஆழ்ந்த ஒரு கிணறு அது. அதுல நெறைய பாம்பு கீழ நெளிஞ்சுட்டு இருக்கிறதையும் அவன் பார்க்கறான். பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு அவனுக்கு. அவன் பிடித்து தொங்கிட்டு இருக்கிற விழுது இருக்கு இல்லையா? அது ஒரு பாறைக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு இருக்கு. இவனோட வெயிட்ல அதுவும் அசையத் தொடங்கிது. இப்படி அப்படி ஆடுது. அப்போ அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு, நான் கீழ விழுந்தா கீழ இத்தனை பாம்பு இருக்கு. நான் ரொம்ப நாள் இப்படி தொங்க முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த மரத்துல ஒரு தேன் கூடு கட்டியிருக்கு. அதிலிருந்து தேன் கீழ சொட்ட ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கிளைய பிடிச்சு இருட்டுல அந்த கிணத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறவன், வாயில சொட்டின அந்த தேனு, அப்ப அதோடைய சுகத்த அவன் அனுபவிக்கிறான். இதுதான் இன்றைய மனிதர்களுடைய நிலை. நாலா பக்கமும் அவர்கள் பிரச்சனைகள்லயும், பயத்திலயும், ஒரு கவலையிலயும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையிலயும் ஏதோ ஒரு சின்ன விஷயம், ஒரு அல்ப காலமான கொஞ்ச காலத்துக்கு க்ஷணிக் சுக்குன்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒரு சுகம் வாயில விழக்கூடிய ஒரு சொட்டு தேனுக்காக மனிதன் ஏங்குறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை வருது அப்படின்னா, அதுக்கு என்ன அப்படின்னா, அப்ப அதிலிருந்து நாம வெளியில வர முயற்சி செய்யணும் தானே! அதுக்கு பதிலா அந்த தேன் சொட்டிக்கிட்டே இருக்கு. அதோடைய ஆனந்தத்த இன்னைக்கு நாம அனுபவிக்கிறோம். அப்போ இங்க 2 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மனதோடைய ரோல், புத்தியோடைய ரோல் 2ம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு. அப்போ மனதோடைய ரோல் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, மனது ஆசைப்படுது. அப்போ புத்தி நம்மளுடைய புத்தி பவர்ஃபுல்லா இருக்கு, பியூரிஃபைடு இன்டெலெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, மனதுக்கு புத்தி புரிய வச்சிடுது சில விஷயங்களை. இது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்துல நம்ம புத்தியோடைய ரோல் சரியில்ல. ஏன்னா நம்ம யார் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இருக்காங்களோ, விவேகம் குறைஞ்சிடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ. புத்தி ரொம்ப வீக் ஆயிடுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மனமானது ஓவர் பவர் பண்றது புத்திய. அப்ப மைண்ட் பவர்ஃபுல் ஆயிடுது, மனம் ஓவர் பவர்ஃபுல் ஆயிடுது அப்படின்னா, புத்தி இன்னும் வீக் ஆயிடுது. அப்போ நாம என்ன செஞ்சிருக்கணும் இந்த சூழ்நிலையில அப்படின்னாக்க, புத்தி பவர்ஃபுல்லாக இருந்திருந்தா நிச்சயமாக நாம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு, பௌதீக வஸ்துக்களால எனக்கு கிடைக்கக்கூடிய சுகம் டெம்பரரி, அதனால ஆன்ம முன்னேற்றம் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ இங்க என்ன சொல்றாரு இறைவன் அப்படின்னா, இந்த நேரத்துல கூட எந்த ஆழம் விழுத புடிச்சுக்கிட்டு நீ தொங்கிட்டு இருக்கியோ, அதையே புடிச்சுக்கிட்டு நாம வெளியில வர்றதுக்கான முயற்சியும் செய்யலாமே. எந்த ஒரு புலன் அல்லது இந்திரியம் என்ன துன்புறுத்துதோ, அந்த இந்திரியத்தையே நான் என்னுடைய துணையாக மாற்றி, அதன் மூலமாகவே நான் இந்த வாழ்க்கைங்கிற ஒரு பிரச்சனையிலிருந்து, இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நான் வெளியில வர்றதுக்கான முயற்சியை செய்யலாம். அப்போ மனிதர்கள் அதை செய்யாததுனால இன்னும் கீழ் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கவலை, இன்னொரு பக்கம் மரணம் எதிரில் இருக்கு. அதையும் மீறி மனிதன் இன்னைக்கு இந்த ஒரு சின்ன சின்ன டெம்பரரியான விஷயங்களுடைய ஈர்ப்புல இன்னும் பலகீனமாக ஆயிடுறாங்க. அப்போ இந்த ஆன்மீக அறிவு அப்படிங்கிறது நம்மள நிச்சயமாக உயர்த்துறதுக்காக தான் இறைவன் கொடுத்திருக்கார். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த ஆசைகள் இருந்து நம்ம புத்தியை விலக்க தொடங்கிட்டோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய இன்டெலெக்ட் பவர்ஃபுல் ஆயிடுது. எங்க வீக் ஆகுது அப்படின்னா, இச்சைகள் தான் மனிதனை வீக் ஆக்குறது, பலகீனமாக்குறது. அப்போ புத்தி நம்மளோடது பவர்ஃபுல் ஆயிடுது அப்படின்னா, மனம் நிச்சயமாக நம்மள கீழ் நோக்கி இழுத்து போகாது. அதாவது ஒரு குரங்குங்கிறோம், குதிரைங்கிறோம், அந்த மாதிரியான ரோல் மனம் செய்யாது. அப்போ எது நம்மள வீழ்த்துற இந்திரியமோ அது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதன் மூலமாகவே நாம வெளியில வரக்கூடிய கலை, இந்த கலையை நாம கத்துக்கணும். அப்போ இந்த ஞானம் தெய்வீக ஞானமாக மாறி நம்ம வாழ்க்கையை டிவினிட்டியின் பக்கம் அழைத்து போகும்.
ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு டிவினிட்டியோட லைஃப்னாக்க சன்னியாசி இல்லை, எல்லாரும் பொதுவாக அப்படி நினைக்கிறாங்க. இல்லை பக்தி பண்ணினாதான் அந்த லைஃப், அப்படி கிடையாது. உயர்ந்த வேல்யூஸோடு நம்ம வாழ தொடங்கும்பொழுது நம்மளுடைய டிசிப்ளின்டு லைஃபு நம்மள ஒரு டிவினிட்டியின் பக்கம் அழைத்து செல்கிறது. அப்போ பரமாத்மா கொடுத்த இந்த ஞானமானது புலன்களை துணைவராக்கி எப்படி வழி நடத்துவது? ஏன்னா இது நம்மளுடைய எதிரி இல்லை இல்லையா? அப்போ நம்ம இது இருந்தாதான் நம்ம உயர்ந்த கர்மங்களே செய்ய முடியும். ஐம்புலன்கள் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதை எதிரியா நினைக்கிறதுக்கு பதிலாக அதை நாம எப்படி துணைவராக மாற்றி வழி நடத்துவது அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு வரோம். இப்போ இதை நம்ம தினசரி வாழ்க்கையில எங்க அப்ளை பண்ணலாம், என்னுடைய பலவீனம் எங்க இருக்கு அப்படிங்கிறத நாம சிந்தனை செய்யணும். ஏன்னா இறை சிந்தனை நம்மள பவர்ஃபுல்லாகும். அப்புறமா நம்ம என்ன சிந்தனை செய்யணுமோ ஆழ்ந்த ஒரு ஞான சிந்தனையும் ரொம்ப அவசியம். ஞான சிந்தனை நம்ம புத்தியை தூய்மையாக்குது. அது இல்லை அப்படின்னா இப்போ உட்காந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, என்னதை சாப்பிடணும் அப்படின்னு அதை பற்றியே சிந்திக்கிறாங்க இல்லையா? இப்போ நான் என்ன வீடியோ கேம் விளையாடணும், இல்லை கம்ப்யூட்டரில் என்ன பண்ணணும், இல்லை இந்த மாதிரி சோஷியல் மீடியா. அப்போ ஒன்று கண்ணானது நம்மளை ஏமாத்துது, இல்லை வாய் ஏமாத்துது, இல்லை காதில் நம்ம யாருடைய காசிப்பிங் கேட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி சிந்தனையை விட்டுட்டு இறை சிந்தனையும் ஞான சிந்தனையும் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையை நம்ம ஒரு திவ்ய தன்மையை நோக்கி அழைத்து செல்ல முடியும். ஓம் சாந்தி.